வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா இப்போ ஃபஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 41 பாயிண்ட் உங்களுக்கு இப்போ கரண்ட்லி அப்டேட் ஆகிட்டுருக்கு. நாஸ்டாக் பார்த்திங்கன்னா கரண்ட்லி பார்த்திங்கன்னா 2% அப். இதே கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு ஐடி செக்டார்லாம் உங்களுக்கு நல்ல பூமில் இருக்கும். S&P இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 102 பாயிண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக அப்பில் இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா வெறும் 20 பாயிண்ட்டு தான் உங்களுக்கு அப்பில் இருக்குது. இதே கண்டினியூ ஆச்சுன்னா நேற்று நான் சொன்ன மாதிரி தான் நாளைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவோ டவுன் சைடாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்னத்தை பார்க்க போகிறோம்னா நேற்று நம்ம சொன்ன நிஃப்டியோட லெவல்ஸ் எவ்வளோ, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, நம்ம எப்படி அதோட நிஃப்டியோட ட்ரேட் எடுத்தோம், சேம் லைக் பேங்க் நிஃப்டிலையும் சென்சாக்ஸ்லேயும் நம்ம என்னென்னலாம் லெவல் கொடுத்தோம், அந்த லெவல் எப்படி பர்ஃபார்ம் ஆச்சு, நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோம், இது சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் ஸ்டாக்கும் நம்மளோட அனலைஸை நம்ம பார்க்கலாம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம நெஃப்டி நேற்று கொடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அபோவ் 26,140க்கு மேலே இருந்தால் சிஇ பை பண்ண சொல்லணும். இல்லை 26,000 to 26,120க்குள்ளே இருக்கிறப்ப எந்த விதமான பையும் பண்ண வேணான்னு சொன்னோம். பிலோ 25,960க்கு கீழே போச்சுன்னா நம்ம பிஇ ஸ்ட்ராங்காக பை பண்ண சொன்னோம். 920க்கு கீழே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெஃப்டி 250 வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் 250 வரைக்கும் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. எந்த ட்ரேடுமே பண்ண முடியலை. இதுதான் ஆக்சுவலி ரீசன். அதுக்கப்புறம் நாளைக்கான நெஃப்டி, ஏன்னா இன்றைக்கி மல்டிப்புளாக இருக்கிற அந்த 5 minutes 50 minutes கேண்டில் ரிப்பீட்டடாக பவுன்ஸ் பண்ண ஏரியா தான் நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காண்டி சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 25,880லேருந்து 25,900. இப்போ கரண்ட்டாக நெஃப்டி க்ளோஸ் ஆகிடுறது 25,884. இது கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக தான் இருக்குது. அதோட சப்போர்ட் ஒன்று 25,880லேருந்து 25,900. இதுதான் சப்போர்ட் ஒன்றா உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அப்படி இல்லை அதையும் உடைச்ச பட்சத்தில் 25,820லேருந்து 840. ஏன்னா 1 hour கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. இதையும் உங்களுக்கு உடைச்ச பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து 26,020. இதுதான் அதாவது நார்மல் ரெசிஸ்டன்ஸு. இல்லை 26,100 இது கட் பண்ணுச்சுன்னா ஷார்ப்பாக உங்களுக்கு அப் மூவ் ஆகிறதுக்காண்டி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் 26,000 உடைக்கணும் ஃபஸ்ட்டு. நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மேஜராக இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருக்கிற வச்சு நான் ஆக்ட் பண்ணுறது, நாளைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த லெவல்ஸை உடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 26,000 சி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இல்லை 26,100 சி வாட்ச் பண்ணலாம். எப்போன்னா 5 minutes கேண்டிலில் க்ரீன் கேண்டில் 5+ minutes உங்களுக்கு சஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் வாட்ச் பண்ணணும். இதே சேம் சினாரியோ தான் உங்களுக்கு நெஃப்டிலையும் 25,880க்கு கீழே உங்களுக்கு ரெட் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக 25,900 25,800 நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அபோவ் 26,020க்கு மேலே உங்களுக்கு க்ரீன் கேண்டில் ஹெவியாக க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் சிஇ பக்கத்தில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இல்லை 25,880க்கு கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் பிஇ பக்கத்தில் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இல்லை பிட்வீனாக 25,900 to 26,000 அதுக்குள்ளே அந்த 100 பாயிண்ட்ஸில் இருந்துச்சுன்னா என்னை கிட்ட ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா அப் சைடு டவுன் சைடில் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று என்ன லெவல் சொல்லியிருந்தோம், 59,070க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம சிஇ பை பண்ண சொன்னோம். 58,680க்கு கீழே போச்சுன்னா நம்ம பிஇ பை பண்ண சொன்னோம். இல்லை இதுக்கு பிட்வீனாக இருக்கிற ரேஞ்சில் ட்ரேட் பண்ண வேண்டாம் இப்படி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அதனால் நான் 59,000 நான் பை பண்ணேன். சரிங்களா, 59,000 சிஇ சொல்கிறேன். 59,000 நான் பை பண்ணேன்.
140 வந்து நம்ம பை பண்ண ப்ரைஸு 157 தான் நம்ம வந்து வச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 185 வரைக்கும் போனான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஆனால் வந்து பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற பட்சத்தில் அவன் கொஞ்சம் ஹையே போனான் இன்றைக்கி. 185 86 வரைக்கும் இன்றைக்கி வந்து ஹை போனான். பட் நம்மளோட ரிஸ்க் ஏன்னா இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து முடிச்சிடணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி நம்ம வந்து நியரஸ்ட்டாக வச்சு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். நம்ம நெஃப்டி இன்றைக்கி ட்ரேடே பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான என்ட்ரியும் கிடைக்கல. அதனால் நம்ம இன்றைக்கி நெஃப்டி ட்ரேடே பண்ணல. நாளைக்கான இதை நீங்கள் தப்பாக போட்டிருக்கேன் சரிங்களா. இது வந்து வெனஸ்டேக்கான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58,720 5 மினிட்ஸ் கேண்டிலில் பார்க்குறப்ப இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 58,720. செகண்ட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் செக் பண்ணுறப்ப 58,650 தான் உங்களுக்கு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஹவர்லி சேட் அதாவது நீங்கள் இது ஏன்னா 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இன்ட்ராடேக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஹவர்லி சார்ட்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணுறப்ப 58,580 இதுதான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் 3ஆக இருக்கும். இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 58,950 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கும் 1 hour 50 மினிட்ஸ்க்கும் சேம் தான் 59,070. சப்போஸ் இது வந்து இதோட வந்து 59,220 உங்கள் போன பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஹெவி ஹவர்லி செல்லிங் ஜோனாக இருக்குது. இதை உடைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ட்ரெண்டு கடைசியாக வந்து நாளைக்கு என்ன நம்ம ஃபைனல் டிசிஷன்னா பிலோ 58,720க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அபோவ் 59,070க்கு மேலே போகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து டேர்ன் ஆகும். அப்படி இல்லை 58,800 to 58,950 இந்த ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா எந்த டைரெக்ஷனும் தெரியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஆக்சுவலி நம்ம நேற்று சொன்னது வந்து ஆக்சுவலி ஒரு சைட்வேஸில் இருக்கிற மாதிரி தான் நிஃப்டி சென்செக்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு நேற்று சரிங்களா. இப்போ 85,440க்கு மேலே போச்சுன்னா சி வாங்க சொன்னோம். இல்லை 84,800 கீழே போச்சுன்னா பிஇ வாங்க சொன்னோம். இன்சைடாக இருக்கிறப்ப ஓஆர்பியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் உங்களுக்கு வந்து 84,587க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.25 வரைக்கும் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து சென்செக்ஸில் எந்த விதமான என்ட்ரியும் நம்ம எடுக்கலை இன்றைக்கி. ஏன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கல. அது ஏன்னா அந்த சைட்வேஸ் பேட்டர்ன்லேயே வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் நம்ம எந்த ட்ரேடும் பண்ணல இன்றைக்கி. நாளைக்கான சென்செக்ஸோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 84,500 தான் ஸ்ட்ராங் இன்ட்ராடே சப்போர்ட் நாளைக்கு. அது உடைக்கிற பட்சத்தில் 84,350 வந்து ரெண்டாவது சப்போர்ட்டு. ஏன்னா இந்த சப்போர்ட் கேண்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா 84,160 தான் உங்களுக்கு வந்து ரிவர்சல் சப்போர்ட்டு. இதையும் உடைக்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 84,880 நம்மளோட 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் லைவாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். அப்போ 84,020 வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் 1 hour கேண்டில் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இல்லை இந்த லெவல் அதாவது 85,110 உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து டர்னாக புல்லிஷாகவே உங்களுக்கு வந்து சுத்தமாக டர்ன் ஆயிரும். நாளைக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வெனஸ்டேக்கான நம்ம டிசிஷன் என்னென்னா ஆச்சு பார்த்தீங்கன்னா 85,020க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். இல்லை 84,500க்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு பேரிஷாக மாறிடும். இன்சைடு பார்த்தீங்கன்னா 84,500லேருந்து 85,020 இதுக்குள்ளே உங்களுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா ஏன்னா ஒரு நார்மல் ரேஞ்ச் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஓஆர்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு என்னை கேட்டால் நீங்கள் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வந்து இந்த மணியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஓஆர்பி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் சென்செக்ஸுக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 85,000 85,100. ஏன்னா உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ பிஇ பார்த்தீங்கன்னா 84,500 84,400 இது ரெண்டுமே நான் சொன்ன லெவல் உடச்சிச்சுன்னா அதாவது 85,020க்கு மேலே போச்சுன்னா இந்த லெவலுக்கான சிஇயும் 84,500க்கு கீழே போச்சுன்னா இந்த லெவலுக்கான பிஇயும் நீங்கள் வந்து பை பண்ணலாம்.
இதுக்குள்ளே, அதாவது இன்சைடாக நான் சொன்ன அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப நீங்கள் ஓஆர்பி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மணியில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் அவுட் ஆஃப் மணியில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வந்து 3 ஸ்டாக் வந்து செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஷேரு. இந்த ஷேருக்கு உங்களுக்கு வந்து செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு உங்களுக்கு செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டெக் மஹேந்திராவுக்கு உங்களுக்கு செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. நேற்று நான் வந்து இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இது 24th வந்து உங்களுக்கு கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கான பை ரெக்கமெண்டேஷன் ஜென் டெக்னாலஜிஸ், திலக் நகர் அண்ட் சுப்ரியா லைஃப் சயின்ஸ் அண்டு இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாராயணா, ஜீனா சிக்கோ அண்டு ஹெச்ஏலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஏஎல் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம் தொடர்ந்து. இது வந்து நீங்கள் இறங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடுங்க. 50 ரூபா நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இது இறங்க நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து இந்த டார்கெட் மினிமம் 15 to 3 monthsக்குள்ளே உங்களுக்கு வந்து வரலாம். நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்க. அடுத்து ரெயின்போ சில்ட்ரன்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், மெயினாக அப்போலோ ஹாஸ்பிட்டல். எப்படி உங்களுக்கு வந்து ஹெச்ஏஎலோ அதே மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிறைய ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டியோட நாளைக்கான லெவல் என்ன, பேங்க் நிஃப்டியோட லெவல் என்ன, சென்சாக்டோட லெவல் என்ன, ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ் என்ன, ஆஸ் பர் த நம்ம அனலைஸ் படி நம்ம செக் பண்ண ஸ்டாக் படி வால்யூம்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து நம்ம ஒரு சில ஸ்டாக் டெய்லி வந்து இதெல்லாம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட அனலைஸ் பண்ண சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் இன்றைக்காண்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி என்ன பை பண்ணோம், அதாவது நேற்று நம்ம ரெக்கமெண்ட் பண்ணதில் நம்ம பை பண்ணது கோட்டாக் பேங்க். கோட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 204 ரூபாய்க்கு வாங்கினோம். 208 ரூபா என்னோட செல்லிங் ரேஞ்ச் 208 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 215 ரூபா. இது நீங்கள் வந்து நேற்று வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணப்போ இது வந்து ரொம்ப லோவில் இருந்துச்சு. சரிங்களா? இன்றைக்கி ஓஆர்பி படி நான் ட்ரேட் பண்ணது 204 ரூபாய்க்கு பை பண்ணி 208 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன். ஹை 215 ரூபா போயிருக்கு. அதே மாதிரி சிஎன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1027 ரூபா. நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே நான் வந்து போட்டிருந்தேன். 1027 ரூபாய்க்கு நான் வந்து பை பண்ணியிருந்தேன். 1044 ரூபாய் நான் செல் பண்ணிட்டேன். நானாக இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 1052 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணது மொத்தமாக 5 ஸ்டாக் தான். அந்த 5 ஸ்டாக்கில் 3 ஸ்டாக் நம்ம இன்றைக்கி என்ட்ரி கிடச்சிச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா லூமெக்ஸ் டெக் நம்ம பார்த்தீங்கன்னா 1420 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணோம். 1455 ரூபாய் அவன் செல் பண்ணிட்டோம். ஆனால் ஹை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1494 ரூபா வரைக்கும் அவன் போயிருந்தான். ஏன்னா அவன் வால்யூம் ஹெவியாக விழுந்திருக்கான். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஆனால் வந்து நாளைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு 4% மேலே இருந்த ஸ்டாக் எதுவுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அப்படி இல்லை அதில் வந்து மேட்ரு இருந்துச்சுன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதேமாதிரி நேற்று வந்து நம்ம இது வரைக்கும் ஸ்டாக்ஸோட நேம் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். இனிமேல் அந்த ஸ்டாக்ஸை எதுக்காண்டி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோங்கிறதையும் நான் வந்து ரீசனையும் நான் கீழே போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்தா நான் என்னோடய டெலிகிராம் குரூப்லேயே நான் இதை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை. உங்களோட ட்ரேட் ரூல்ஸ் படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிசி கேபிட்டல், ஏன்னா இது வந்து செட்டப் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ் ஹையர் லோ ட்ரெண்டு. இதை நான் வந்து உங்களுக்கு இங்கே நான் பண்ணிவிட்டு அவங்களோட கிராஃபையும் நான் காமிச்சிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிசி கேபிட்டல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் ஏபிசி கேபிட்டல். நீங்கள் இன்றைக்கான டே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸிங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். நாளைக்கு மேபி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம். நீங்கள் நாளைக்கு ஓஆர்பி படி உங்கள் வால்யூம் எப்படி விழுகுதோ நீங்கள் அதை படி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபெட்ரல் பேங்க்கு இன்றைக்கி பேங்க் செக்டார் மோஸ்ட்லி கொஞ்சம் புல்லிஷாக இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே தான் கொஞ்சம் உங்களுக்கு இறங்கிருச்சு. அதே மாதிரி நிஃப்டியும் சென்செக்ஸ் அளவுக்கு பேங்க் நிஃப்டி இறங்கலை. ஏன்னா பேங்க் செக்டார் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. அதனால அதே மாதிரி லைஃப் டைம் ஹையில் இருக்கிறதுனால பேங்க் செக்டார்லாம் கொஞ்சம் ஓகே. நாளைக்கு நீங்கள் ஃபெட்ரல் பேங்க் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஐஏஎஃப்எல் நீங்கள் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு அதாவது இன்ட்ராடேக்கு அதோட லெவலை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் ஐஏஎஃப்எல்லை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஐஏஎஃப்எல் எல்லாமே ஃபினான்ஸ் செக்டர் தான். நீங்கள் அதை நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஹெவி வால்யூம்
விழுந்திருக்கு. ஏன்னா அந்த 1 PM ரிவர்சல் கேண்டிலும் விழுந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். வால்யூம் எவ்வளோ விழுந்திருக்கு, இந்த 1 மணிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹெவியாக விழுந்திருக்கு வால்யூம் ஒரே இதில். அதனால் இது வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அப்சைடு மூமெண்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நாளைக்கு இதையும் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்னோட அனலைசிஸ் படி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கான்செப்டில் ஒரே இதில் தான் இருக்குது. ஆனால் இதில் என்னையை கேட்டால் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வால்யூம் வச்சு, ஏன்னா இதில் கொஞ்சம் வால்டைல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் இது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நாளைக்கு ஏன்னா இந்த 2 ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து ஏஎஸ்டிசியை கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கங்க. நம்ம இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுற 5 ஸ்டாக்ஸ் இந்த 5 ஸ்டாக்ஸ் மட்டும்தான். இந்த 5 ஸ்டாக்ஸை உங்களுக்கு வந்து நாளைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேட் பிளான் படி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் ஆட் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு ஏதாவது ஒரு சஜஷன் தரணும்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.